வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 2ல இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் அதான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எதை சிந்தசிஸ் பண்ண போறோம்னா சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸை சிந்தசிஸ் பண்ண போறோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்மா. இந்த டெஃபினேஷனுக்கு 1 மார்க்கு, நீங்க எழுதக்கூடிய 2 ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க், மொத்தம் 3 மார்க் அலாட் பண்ணுவாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். The reaction of carbon monoxide with hydrogen at a pressure of less than 50 atmosphere using metal catalyst at 500 to 700 Kelvin yields saturated and unsaturated hydrocarbon. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். யார் யார் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து என்னன்னா 500 to 700 கெல்வின் டெம்பரேச்சரும், அதே மாதிரி லெஸ் தேன் 50 அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஏரில் மென்ஷன் பண்ண முடியாது, அதனால கண்டிப்பாக மேலே அந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுதியே ஆகணும். இப்போ வாங்க ஈக்குவேஷன் போவோம். யார் யார் ரியாக்ட் ஆகிறா? கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் வித் யாருமா? ஹைட்ரஜன். ரைட்டா? கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் ஹைட்ரஜன் என்ன கொடுக்குது எனக்கு அப்படின்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். யாரு நமக்கு தெரியும்? அல்கேன் தெரியும். அல்கேனுடைய ஃபார்முலா என்னது? CnH2n+2. இதுதான் அல்கேனுடைய ஃபார்முலா. அகைன் இதே கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் அண்ட் கிவ்ஸ் என்னதுமா? அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். யார் அவங்க? நான் இங்கே அல்கீன் எடுத்துக்க போறேன். அதோட ஃபார்முலா வந்து என்னது? CnH2n. ரைட், நல்லா கவனிங்க. கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இங்கே ஒரு அல்கேனை கொடுத்துருச்சு. ரிமைனிங் யார் இருக்கா? இங்கே ஆக்சிஜன் மட்டும் இருக்கு. அப்போ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து எதை கொடுக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலை கொடுக்கும். அதே மாதிரி இங்கே எழுதிக்கங்க, வாட்டர் மாலிகுலை கொடுக்கும். சரியா? இது இன்னும் பேலன்ஸ் ஆகலை. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு சார் சொல்கிறேன். கவனிங்க தங்கங்களா. இங்கே எப்படி இருக்கு? 2n+2 இருக்குல்ல, அது பேர் என்ன எழுதுங்கன்னா 2n+1 எழுதுங்க போதும். இங்கே 2n+2 இருக்குல்ல, அது போல என்ன பண்ணும்? 2n+1 எழுதுங்க. ரைட், இங்கே எத்தனை கார்பன் இருக்கு? n கார்பன்ஸ் இருக்கு. இங்கே n போட்டுக்கோங்க. இங்கே என்ன பண்ணிக்கங்க? n போட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆயிரும். ஏன்னா n ஆக்சிஜன் டேலி ஆயிரும். முடிஞ்சிருச்சா? ரைட், அதே மாதிரி தான் இங்கே n போடுங்க. இங்கே 2n தானே இருக்கு. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்க? 2n போட்டுருங்க. ரிமைனிங் எல்லாம் அப்படியே தான் போட்டுருங்க. சரிங்களா? கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷன் எழுதணும். ஏதோ புரியாத மாதிரி இருக்கும் பார்த்தா, ஆனால் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஏன்னா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் ரெண்டு தான் ரியாக்ட் ஆகுது. உங்களுக்கு அல்கின் ரெண்டையும் கொடுக்குது. நீங்கள் இதில் இருந்து அப்புறம் என்ன பண்ணுங்க? இந்த நம்பரிங் வருது, வாங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாங்க. இன்னொரு கொஸ்டின், இது 3 மார்க்கில் வருது. இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்காஃபி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அலுமினியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போமா? Aluminum chloride is obtained by heating a mixture of alumina and coke in current of chlorine. Chlorine வந்து என்ன பண்றாங்கன்னா பாஸ், கரண்ட்னா என்னன்னா அப்ப அந்த சமயத்துல அவங்க பாஸ் பண்ணுவாங்க உள்ள. சரியா? என்னென்ன எடுக்கிறாங்க? அலுமினா எடுக்கிறாங்க. அலுமினா ஃபார்முலா என்னமா? Al2O3 அலுமினா. வேற யாரு? கோக்னா யாரு? இங்க கார்பன். ரியாக்ஷன் வித் என்னது? கரண்ட் குளோரினை பாஸ் பண்றாங்க, Cl2. இது என்ன கொடுக்குது அப்படின்னு பார்ப்போமா? எதை கொடுக்குது நமக்கு? அலுமினியம் குளோரைடை கொடுக்குது. அப்ப கவனிங்க தம்பி, என்ன கொடுக்குது? AlCl3 கொடுக்குது. அப்புறம் வேற என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனும் இந்த கார்பனும் சேர்ந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடா வெளியே போயிடும். சரிங்களா? இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண போறோம். கவனமா கவனிங்க, மனப்பாடம் பண்றதெல்லாம் முடியாத காரியம். So alumina reaction with carbon and current passing of the chlorine, it gives aluminum chloride and carbon dioxide எழுதியாச்சு. இது எப்படி சார் பேலன்ஸ் பண்றேன்னு பாருங்க, கவனமா கவனிங்க. நான் முதல் எங்க போறேன் அப்படின்னா கவனிங்க, ஆக்சிஜனை முதல் பார்க்க போறேன். இந்த மெத்தட் படியே போங்க. ஆக்சிஜன் இங்க எத்தனை இருக்குமா? 3 இருக்கு. அங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப ஆட் ஈவனா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இது நம்ம ஈவனா 2 பக்கம் மாத்தணும். அப்ப இந்த 3 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 2 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகுது? இது 6 வந்துருது, இதுவும் 6 வந்துருது. இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா பாத்துறலாம் வாங்க. அலுமினியம் எத்தனை வருது பாருங்க? 2 2s are 4 அலுமினியம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? இங்க 4 அலுமினியம் போடுங்க. போட்டீங்களா? ரைட். இங்க 3 வந்தனால கார்பன் 3 ஆயிருச்சு. அப்ப இங்க என்ன பண்ணுங்க? கார்பனை 3 போடுங்க. இன்னும் பேலன்ஸ் ஆகாத ஆளு ஒரே ஒரு ஆள் யாருன்னா குளோரின் மட்டும்தான். வாங்க குளோரின் பார்ப்போம். எத்தனை பாருங்க? 12 குளோரின் இருக்கு. இங்க 2 தான் இருக்கு. அப்போ வரணும் என்ன பண்ணுவீங்க? 6 போடுங்க, வேலை முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி போனீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான். நான் சொன்ன மெத்தட் படி நீங்க போங்க. சரிங்களா? இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெக்காஃபி சிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் கொஸ்டின் 2 மார்க்ல கேட்கறாங்க ரிப்பீட்டடா.
இந்த ஃபிஷர் ட்ரோஃபி சிந்தசிஸ் இருக்குல்ல, அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கவனமாக படிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.